நாட்டோடைய கடன் அதிகமாயிருச்சு அப்படின்னா நிதிக்குன்னு ஆதாரமா போட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, கடனை நீயா கட்ட போறேன்னு கேட்கிறாரு. இப்போ நீங்க நம்பிக்கை ஏற்படுத்தல. நீங்க அடுத்த தலைமுறைக்குள்ள 2 கட்சிகளுமே நுழையாததுக்கு காரணம் உங்ககிட்ட இருந்தக்கூடிய பல்வேறு சிக்கல்களும் மைனஸ் பாயிண்ட்களும் தான். விருப்பம் இல்லாத ஒரு தேர்தலும் இந்த மக்கள் மேல திணிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்கு. அந்த வெறுப்போட தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க. ஸோ விருப்பம் இல்லாத ஒரு தேர்தலும் இந்த மக்கள் மேல திணிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்கு. அந்த வெறுப்போட தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க. ஸோ நியூஸ் பிளஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயஸ்ரீ. இன்றைக்கு நடக்கவிருக்கும், அதாவது இப்போ அரசியல் சூழல்களில் ரொம்ப பரபரப்பான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் பரமன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க, ஓகே. ஆனால் மக்கள் நல்லா இல்லைன்ற மாதிரி பேச்சு அடிபடுது. என்ன எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இப்போ ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு அப்பாவா பாத்துக்கிறேன், ஒரு அண்ணனா பாத்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்றாரு. நேத்து ஒரு கூப்பன் கொடு, அதாவது இப்போ இந்த மாதிரி கூப்பன் வெளியாயிருக்குல்ல, அந்த 8000 ரூபாய் கூப்பன், அதுல ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க, ஒரு குழந்தை வச்சிருக்க ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அந்த கூப்பன் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு திமுகவோட செயலாளர்கள், அங்க இருக்க மக்கள், அதாவது அந்த திமுகவில் ஒர்க் பண்றவங்க, அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை தகாத வார்த்தையில திட்டி வாக்குவாதமா மாறி அது பிரச்சனையாகி அந்த பொண்ணு மன உளைச்சனால தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க நேற்று நைட்டு. ஸோ இது எப்படின்னா, இது ஒரு பக்கம் நடந்து இருக்கட்டும், ஆனா ஸ்டாலின் யார்கிட்டயும் அவர்களுடைய தொண்டர்கள் கிட்ட, ஒருங்கிணைப்பாளர்கள் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணலையா, தகவல் சொல்லியா, நீங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, நான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வச்சிருக்கேன், நீங்க ஏன் பேரை கெடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் ஒரு மாற்றங்கள் கூட சொல்லியா, ஒரு சின்ன திருத்தங்கள் கூட அவர் சைட்ல இருந்து எதுவுமே நடக்கல. முதல்ல இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். இந்த 8000 ரூபாய் கூப்பன்ற மாடலை கொடுக்க கூடாதுன்றது முன்பிருந்தே எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை மீறி இந்த 8000 ரூபாய்க்கான கூப்பனை இப்ப கொடுத்துறதுதான். கொடுத்துட்டு தேர்தல் வந்த பிறகு இந்த கூப்பனை நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு திரும்ப கொடுத்தீங்கன்னா இதை நாங்க உங்களுக்கு பண்ணி தருவோம், இது உங்களுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடிய ஒரு டோக்கனு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டோக்கனை கொடுத்து ஏமாத்திருக்காங்க. அதாவது எப்படின்னா, இந்த ஆர்கே நகர் 20 ரூபா டோக்கன் கொடுத்து ஏமாத்துறது, அதே மாதிரி தொடர்ந்து தேர்தலில் இப்போ இந்த 20 ரூபா இந்த 8000 ரூபா டோக்கனை ஒரு மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து, இதை கொடுக்கறதுல இதை வச்சு கொடுக்க போறதும் கிடையாது. அவங்க கடைசி இதை கொடுக்கறத நீ கொடுக்க வேண்டியதானே ஒரு பொண்ணுக்கு, இதை ஏன் கொடுக்கல வைக்கலன்ற வாய் தகராறுல ஒரு பொண்ணை திட்டி, அதாவது எந்த அளவுக்கு ஒரு இலவசத்தினுடைய அடிப்படை போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அது எவ்வளவு பெரிய சீர்கேட்டங்க நிகழ்த்தி இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இது மட்டும் இல்லை, நேற்று ஒரு வீட்டுக்குள்ள படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலேஜ் பொண்ணை உள்ள புகுந்து வெட்டியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து சட்டம் ஒழுங்குன்றதும் அதே நேரத்தில் தேர்தலை முன்வைத்து எதை தேர்தலை நேர்மையாக நடத்தணுங்கிற விஷயமும் இரண்டுமே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில போய் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்கு. அதாவது கடந்த 2000 MP எலெக்ஷன்லேயே மக்களுக்கு தேர்தல் மேல முழுமையான நம்பிக்கை இல்லை. இந்த 2026 தேர்தலும் மக்களுக்கு முழுமையான விருப்பமே இல்லாத திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல் மாதிரி தான் இது தெரியுது. ஏன்னா கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பே இவர் ஜெயிப்பாரு, இவர் தோப்பாருன்ற ஒரு கணிப்பு வந்து சேர்ந்துடும் நமக்கு. இன்னை வரைக்கும் தெரியல, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இன்னை வரைக்குமே யார் ஜெயிப்பாங்க, நீங்க இவ்வளவு திட்டங்கள் போடுறீங்க, நான் மகளிருக்கு பணம் கொடுக்குறேன், பஸ்ஸுக்கு அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், நாங்க இதெல்லாம் மறுபடி 10,000 இது கொடுக்க போறோம், அது கொடுக்க போறோம்னு சொல்ற 2 கட்சியையுமே மக்கள் விரும்பல. ஒன்று, இது வரைக்கும் நீங்க என்ன ஆட்சி செஞ்சது ரொம்ப கேவலமா இருக்குப்பா, அதனால ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க அலையும் இல்லை. ஒரு மாற்றத்துக்கு நீங்க போன முறை ரொம்ப பிரமாதமா ஆட்சி செஞ்சீங்க, இந்த முறை இவங்க வேண்டாம், இவங்களுக்கு பதில் நீங்க வாங்க அப்படின்ற ஒரு அலையும் இல்லை. அப்ப ரெண்டுமே, அதாவது மக்களுக்கு அரசியல் மீதான நம்பிக்கை காலங்காலத்துல இப்போ வர குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் வருதுன்னா, நீங்க களத்துல பேசுறது ஒண்ணு, செயல்படுறது ஒண்ணு. யார் சொல்றீங்க? 2 பேரையுமே தான் சொல்றேன். அதுல முக்கியமா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி திமுக நீங்க பெண்களுக்கான பாதுகாப்பு அது இதுன்னு எல்லாத்தையுமே பேசுறீங்க. பேசிட்டு அதெல்லாம் செய்யறது யாருன்னு பார்த்தா உங்க கட்சிக்காரங்களே தான் செய்யறாங்க கடைசி. அதுதான், அவங்க ஏன் அந்த மாதிரி சொல்லலையா? அது ஒரு அதிகார திமிரு தான், வேற என்ன. நீங்க ஆட்சியில இருக்க போய் அந்த அதிகார திமிரு வருது. ஒருத்தரை பார்த்து ஆமா, அதே கதிரவன் தான் சொல்லியிருக்காரு, அந்த தொகுதியில் நான் கார் வாங்கினா எல்லார்கிட்டையும் எடுத்து கூட கார் வாங்குவேன்னு சொல்றாரு. அதாவது நீங்கள் நாட்டோடைய கடன் அதிகமாயிருச்சு அப்படின்னா நிதிக்குன்னு ஆதாரமாக போட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, கடனை நீயா கட்ட போறேன்னு கேட்குறாரு. அப்போ இந்த பேச்சுக்கள், இந்த அதிகாரம், அந்த திமிர் பேச்சுக்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னா, அதிகாரம் தொடர்ந்து நம்மகிட்டே மட்டும்தான் இருக்கும், வேற யார்கிட்டையுமே போகாதுன்ற எண்ணம் தான் அந்த அதிகார திமிரை ஏற்படுத்துது.
அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள். நீங்கள் உங்கள் வந்து மக்கள் அரசியலை மட்டுமே வெறுக்கிறதுன்றது ஒரு கட்சியை மட்டும் வெறுக்க மாட்டாங்க, மொத்தமாகவே அரசியலை தான் வெறுப்பாங்க. யார் வந்தாலும் யாரு நீங்க பண்ண போறீங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த தேர்தல்? அதாவது இன்றைக்கு இந்த சூழல்ல விஜய் அரசியலுக்குள்ள வரலைன்னா இவ்வளவு இளைஞர்கள் திரும்ப அரசியலுக்குள்ள வந்திருப்பாங்கன்றதே சந்தேகம். அப்ப நீங்க நம்பிக்கை ஏற்படுத்தல. நீங்க அடுத்த தலைமுறைக்குள்ள 2 கட்சிகளுமே நுழையாததுக்கு காரணம் உங்ககிட்ட இருந்தக்கூடிய பல்வேறு சிக்கல்களும் மைனஸ் பாயிண்ட்களும் தான் இல்லையா? நீங்க வந்து நீங்க ஒன்று பேசுறீங்க, ஒரு தேவை ஏற்பட்டா உடனே டெல்லி இல்லின்னு பயங்கரமா வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறீங்க. சரி, உங்க தேவையெல்லாம் தீர்ந்துருச்சு, எல்லாமே அமைதியாயிருச்சுன்னா சாந்தமாகி ஒரு மூலையில் போய் உட்காந்துடுறீங்க. அப்போ எதற்காக நம்ம வந்து ஒரு உள்ளன்போட ஒரு உறுதியோட எந்த விஷயத்துக்காக நீங்கள் போராடி இருக்கீங்களான்னு பார்த்தா யாருமே போராடுறது இல்லை. அப்போ இதெல்லாம் இந்த தேர்தலில் வெறுப்பில் நமக்கு தெரியுது. தொடர்ந்து யாருக்குமே ஆதரவு இல்லாத, விருப்பம் இல்லாத ஒரு தேர்தலை இந்த மக்கள் மேலே திணிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்கு. அந்த வெறுப்போடு தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ உங்களுக்குமோ இல்லை யாருக்குமே நீங்கள் செய்யக்கூடிய 2 பேருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த முறை இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற கள சூழல். நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆட்சிக்கு வந்த புதுசில் அம்மா உணவகம் சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாங்க. திமுக தொண்டர்கள் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் வைரல் ஆச்சு. அந்த டைமில் அடுத்த நாள் இந்த விஷயம் தெரிஞ்ச ஸ்டாலின் வந்து அவங்க 2 பேரையும் வந்து நான் பதவி வந்து இடைநீக்கம் பண்ணுறேன், சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அப்போ பண்ண அவர் இப்போ ஏன் மௌனம் காக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை எந்த இதில் அவர் வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு. இப்போ சில திட்டங்களை வந்து நீங்கள் வந்து அதில் கையே வைக்க முடியாது. அப்படி வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினக்கூலிகளும் ஏழை எளிய மக்களும் தான் டெய்லி சாப்பிட்றாங்க. அந்த தரத்துக்கோ இல்லை அந்த விலைக்கோ உணவு வெளியில் கிடைக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் அதை கை வைத்து அதை எதுவுமே தடுக்கவே முடியாது. அப்படி திமுக கொண்டு இருக்க சில திட்டங்களே நாளைக்கு அதிமுக வந்தால் கை வைக்க முடியாது. அப்போது அதெல்லாமே வந்து என்னன்னா, ஒரு அரசியல் கட்சிகள் சில நேரம் வந்து மக்களை தாண்டி மக்கள்கிட்ட போய் சென்றடைவதற்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப போய் ரீச் ஆகிடும். அப்படி ரீச் ஆன விஷயம் வந்து அம்மா உணவகம் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, அவர் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவர் காலையிலையும் மாலையிலையும் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபாய்க்கு அவர் சாப்பாடை முடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து தினக்கூலிக்கு இருக்கிறவங்க ஒரு 20 ரூபா 30 ரூபா சாப்பாடு முடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய லாபம் அவங்களுக்கு. இதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு உண்டான எந்த விஷயத்தையும் எந்த காலத்தில் இனிமேல் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் மகளிருக்கான இலவச பேருந்து, அதே மகளிர் கொடுக்கக்கூடிய 1000 ரூபா ஊக்கத்தொகை, இதையும் இனிமேல் யார் வந்தாலும் மாற்ற முடியாது. அப்போ சில விஷயங்கள் சில திட்டங்களை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஸ்டாலின் ஏன் எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேன்றாரு, எதுக்குமே செய்ய மாட்டேன். அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ முக்கியமான சில விஷயங்களுக்கு குரல் கொடுக்குற நீங்கள் பெண்கள் வந்து உங்களால் கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், அதை ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இல்லை, அங்கே பாதிப்புக்கு நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து இவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு இந்த 5 வருடத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு. இந்த விளாத்திக்குளம் பெண்ணாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கட்டும், எந்த விஷயத்துக்குமே இல்லாத விஷயங்களுக்கு பூரா விளக்கத்தை கொடுக்கக்கூடிய முதல்வர் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து அதிகாரிகள் தான் விளக்கம் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த துறையை அவர் வச்சு நடத்தக்கூடிய முதல்வர் இது வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஒரு முறை கூட வந்து எங்கேயோ ஒரு பாலியல் பிரச்சனைக்கோ ஒரு 10 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டான்னா உடனே பேசுகிறாரு, உடனே காசு கொடுக்குறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நேரடியாக நான் இதை வந்து இனிமேல் இவ்வளோ வரைக்கும் இவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு என்னோட ஆட்சியில், கடந்த ஆட்சியில் இவ்வளோ நடந்திருக்கு, நான் இனிமேல் இதில் ஒரு அடி கூட நகல விடாமல் இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன் பாருங்கள், இதை உடனடியாக சிபிஐக்கு மாற்றுறேன், இவனை வந்து அந்த குற்றவாளியை உடனடியாக நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு இது வரைக்கும் நேரடியாக எந்த பேட்டியுமே கொடுத்ததில்லை. அப்போது பெண்கள்ன்றது இன்றைக்கி ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுதுன்னா, இன்றைய தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா பெண்கள் தான் இருக்க போகிறாங்க. ஓட்டர்ஸும் வந்து பெண்கள் தான், எல்லா தொகுதிகள்லையும் மேக்சிமம் பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, ஸ்கீமை பார்த்தோம் நீங்கள் ஆண்கள் கூட வந்து வேறு விஷயங்கள் ஒரு அரசியல் சாயத்தோட ஓட்டு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெண்கள் மட்டுமே வந்து சமூகத்தோட பிரச்சனையையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இனிமேல் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, இது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத யோசித்து ஓட்டு போடக்கூடிய தன்மையில் இன்றைக்கி பெண்கள் தான் இருக்காங்க. அப்போது பெண்கள்ன்ற விஷயத்தில் திமுக தொடர்ந்து ஒரு பாராமுகமாக இருக்கிறது வந்து அதுக்கு மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக பல்வேறு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம களத்துக்கு வரும்போது தான் தெரியும் பெண்கள் ஓட்டுன்றது இந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டை அந்த முறை இருக்கா இல்லையான்றது.
இப்போ வந்து தொகுதி மறுவரை பத்தி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது வந்து அரசியலுக்கா இருக்கட்டும் இல்ல மக்களுக்கா இருக்கட்டும் எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும், எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? இல்ல என்னன்னா இப்போ தொகுதி வரையறையில வந்து ரெண்டு கட்சியுமே அரசியல் பண்ணுது. திமுகவும் அரசியல் பண்ணுது, பாஜகவும் அரசியல் பண்ணுது. அதை தாண்டி நம்ம ஒரு பப்ளிக்கா ஒரு மக்களுக்கு வந்து கண்டிப்பா தொகுதி வரையறைன்றது ஒன்று தேவை. ஏன்னா 2001க்கு அப்புறம் இன்னும் சென்செக்ஸ் இவ்வளவு பெரிய நாட்டுல இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து முடிக்கல. நம்ம இதுல வல்லரசாக போறோம்னு சொல்றோம், அங்க போறோம், இங்க போறோன்றோம். நம்மளுடைய மொத்த மக்கள் தொகை என்னன்றதே நமக்கு இன்னும் முழுமையா தெரியல. அப்போ அடிப்படையான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து அடிப்படை மக்கள் தொகை நமக்கு தேவை. நீங்கள் தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுது, வட மாநிலங்கள் வந்து இதனால் பலன் பெறுது அப்படிங்கிற கோஷம் வந்து அரசியல் ரீதியாக வைக்கப்படுது. அதாவது திமுக சொல்லக்கூடிய விஷயத்துலேயும் நிறையா உண்மைகள் இருக்குது, பாஜக சொல்லக்கூடிய விஷயத்துலேயும் உண்மை இருக்குது. ஆனால் திமுக சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் மக்கள் நலன் இருக்கா, பாஜக சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் மக்கள் நலன் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ரெண்டு பேருமே அவங்க சுயநலத்துக்காக இதை ஒரு பிரச்சனையாக மாற்றிக்கிறாங்க. அதை தாண்டி இந்த தொகுதி வரையறைன்றது ஒன்று வந்தால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையே மொத்தமாக மாறிடும். ஏன்னா வந்து இன்னைக்கே நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வந்து மைக்ரேட் ஆகி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாகிட்டே வர்றாங்க. இன்னொரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமான மக்கள் வந்து சிட்டிக்கு வந்துடுவாங்க. அப்போ சிட்டிக்கு வந்துட்டால் 5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னா நீங்கள் வந்து வலசரவாக்கத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போ 2 எம்பி போட்டாகணும். அப்போ சிட்டியில் வந்து மெம்பர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகும். அப்போ சிட்டியில் எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அது ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் மாறும். கிராமத்துடைய வரைமுறைகள் எல்லாமே மாறும். நீங்கள் ஏன் வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வர்றான்? பிழைக்க வழி இல்லை. அப்போ இவ்வளவு நாள் நீங்கள் 50 வருடம் 60 வருடம் ஆண்ட கட்சிகள் என்ன செஞ்சுருக்கீங்க? கிராமப்புறங்களில் வந்து தொழில் வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கலை. அப்போ மைக்ரேஷன் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் இதை செய்கிறதா இல்லை வந்து நாங்கள் வளர்ச்சியின் அடிப்படையில் இதை செய்கிறதான்ற கொஸ்டின் எல்லாத்துலேயுமே வந்து இதில் இரண்டு கேள்விகள் வந்து தேவையானதாகவும் தேவையில்லாதாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இது சரியா தவறா அப்படின்றத இரண்டு கட்சிகளுமே அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு தேவையா இல்லையான்றதை வச்சு முடிவெடுத்தால் மட்டும்தான் இது வந்து 100% மறுசீரமைப்புன்றது தேவை. ஆனால் எந்த அடிப்படையில் தேவைன்றது நீங்கள் உங்கள் அடிப்படை நீங்கள் அரசியல் விஷயமாக அதை யோசிக்காமல் மக்களுக்கு எது தேவையில்லைன்றதை யோசித்து ரெண்டு கட்சியுமே செய்யணும். ஆனால் அது ரெண்டு பேருமே செய்ய மாட்டாங்க. இதனால் வந்து இது திரும்ப நடக்க போகிறதும் கிடையாது. இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் நம்ம வந்து 76ல் ஒரு சென்செக்ஸை வச்சு மறுபடியும் தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இது வந்து இந்த மறுவரையறையை வந்து செய்கிறது அப்படின்றது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கிரவுண்டுக்கு வந்து ஒரு பவுண்டரி போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த தொகுதிக்கு இந்த ஜாதி தான் மெஜாரிட்டி, அதனால் இவரை கேண்டிடேட் அனுப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கால்குலேஷனே மாறும். நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே வேறு ஆட்கள் இருக்கும்போது அப்போ இது வரைக்கும் இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோலேருந்து வேறு ஒரு புது பொலிட்டிக்கல் அனலைஸை ரெண்டு கட்சியுமே எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அதை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இதை எதிர்க்கிறாங்க. அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலான்னு ஒரு கட்சி இதை ஆதரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து திமுக வந்து போராட்டங்கள், கருப்பு கொடி காட்டி போராட்டங்கள் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுக்கு அது பிரச்சனையாக அமையும் அப்படின்றது. பிரச்சனையாக அமையும். இன்னொன்று இதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்குது இந்த எலெக்ஷனுக்கு. இப்போ நீங்கள் இது வந்து இதில் வந்து யாருமே மறுத்து பேச முடியாது. இதில் குறைபாடுகள்ன்றது திட்டத்தில் ஏகப்பட்ட குறைபாடு இருக்குது. ஏதோ மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்கள் தொகுதிகள் பிரிக்கிறீங்கன்னா இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து முடிக்கலை. அப்புறம் எப்படி பிரிப்பீங்க? முழுமையான மக்கள் தொகையை எடுத்து முடிக்காதப்போ பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு எப்படி இப்போ நீங்கள் வந்து தொகுதியை பிரிக்கலாம்? அந்த வரையறை வருது. இன்னொன்று நம்மளுடைய பெர்சன்டேஜ் குறையுது. இதில் வந்து அது பொலிட்டிக்கல் கெயின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திமுக இதை எடுத்து வைக்கிறதுனால. இப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இதில் மற்ற கட்சிகள் இப்போ நாம் தமிழரும் சரி தாவேகாவும் சரி இரண்டு பேருமே இதை எதிர்க்கிறதுனால இந்த பிரச்சனை டைல்யூட் ஆகுது. இதோட கெயினை வேற புதுசாக வந்திருக்க ரெண்டு பேர் வந்து அட்டாச் எடுக்க பார்க்குறாங்க. இது வந்து இதை இன்னும் வீரியமாகப்படுத்தும். இன்னொரு 4 நாளைக்கு பாருங்க, மேலே எங்கேயும் குதிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. இது தேவையில்லாத இந்த தேர்தல் நேரத்தில் இந்த பாஜக எதுக்கு இதில் கொண்டு வந்து மண்டையை கொடுக்குதுன்னு தெரியல. இந்த தொகுதி மறுசீரமைப்பு இதனால வந்து பாஜக வந்து தன் வசப்படுத்திக்க பாக்குறாங்க, மக்களுக்குள்ள வந்து தன் கைக்குள்ள இது மூலியமா கொண்டு வர பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்லியிருக்காரு. ஸோ அது ஏன் அவர் எந்த கோணத்துல அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு? இல்லை என்னன்னா, அவங்க
அதாவது இந்த பார்லிமெண்ட் கட்டும் போதே 888 சீட்டோட கட்டுறாங்க. எப்போ கட்டப்பட்ட பார்லிமெண்ட்டு 888 சீட்டோட கட்டுறாங்க. அப்போ அவங்க அதை பிளான் பண்ணியே இதை இவ்வளவு தூரம் நம்ம உயர்த்த போறோம்னு முடிவு பண்ணி செய்கிறாங்க. அப்போ இதுல வந்து பாஜக என்னன்னா நாளைக்கு வந்து சவுத்து ஒரு கன்சிடரே தேவைப்படாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அது என்னன்னா இப்போ நீங்க வந்து ஊபியில் 80 இருக்காங்க, அதை 140 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாலோ, பீகாரை வந்து 40லேருந்து 80 ஆக்கிட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மற்ற மாநிலத்தில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கடைசி வரைக்கும் வந்து நம்ம வந்து கோ பேக் மோடின்னு கத்திக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பவர்னஸ் வந்து குறையுதுன்றது தான் இதோடைய மெயினான குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்குறேன், இந்த பாஜக வீழ்த்தவே முடியாத கட்சியா? இந்த பாஜக என்ன இந்த உலகம் கடைசியில் அழிகிற வரைக்கும் பாஜக இருக்குமா என்ன? என்றாவது ஒரு நாள் மக்கள் வெளிச்சு இந்த பாஜக ஒன்றும் இல்லாமல் ஆக்க மாட்டாங்களா என்ன? அப்போ நாளைக்கு காங்கிரஸ் இதை வந்து வழிமொழிஞ்சா காங்கிரஸ் எதிர்க்குதா வழிமொழியுதான்னு தெரியல. நாளைக்கு ஒருவேளை இதை சரி செய்யப்பட்டு காங்கிரஸே நாளைக்கு ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் எதிர்ப்பீங்களா? இப்படி கொஸ்டின்லாம் வருது. அப்போ இது வந்து இந்த நேரத்தில் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் தேவைக்காக மட்டுமே தான் பாஜக இதை செய்யுது. ராகுல் சொல்றதுல வந்து தவறில்லை. ஆனால் ஒரு இன்னொரு தேசிய கட்சியா காங்கிரஸ் என்ன இதில் நிலைப்பாடு எடுக்குதுன்றது இன்றைக்கு காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்காக மட்டுமே இதை எதிர்க்குதா, இல்லை நாங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இது போல ஒரு வரையறை கிடையாதுன்றத ஒரு வரைமுறையை வைக்க போதான்றதை பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு பாஜக செய்யக்கூடிய எல்லாமே காங்கிரஸ் அன்னைக்கு கொண்டு வந்தது தான் வந்து ரீஃபார்ம் பண்ணிக்கிட்டே வருது இல்லையா? எதுவுமே வந்து காங்கிரஸ் பாஜக புதுசாக கொண்டு வரல, எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். அப்போ காங்கிரஸும் பாஜகவும் வேற வேற இல்லை, பேர் தான் வேற. மற்றபடி நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸால என்ன சிக்கல் இருக்குதோ அதே சிக்கல் தான் பாஜகவாலையும் இருக்குது இல்லையா? அப்போ ரெண்டு கட்சியுமே அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில கட்சியா இயங்க முடியாது, தேசிய கட்சி இல்லையா? அது எப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய நலனோ இல்லை வந்து தென் மாநிலங்களின் நலனை மட்டுமே வந்து ஒரு தேசிய கட்சியால இயங்க முடியாது. அவங்களுக்கு ஹிந்தி பெல்ட் தான் மெயின் ஓட்டர்ஸ். அப்படிங்கும்போது அவங்கள பேஸ் பண்ணி தான் அவங்க இயங்கி ஆவாங்க. அவங்கள நம்ம தேசிய கட்சி மாநில கட்சிகளாக இருக்கக்கூடியது அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்குது. இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் ஓரணியில் திரண்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இது அதிமுக மட்டும்தான் இதில் நிலைப்பாடு எடுக்காத ஒரு கட்சியாக இருக்குது. இதை வரவேற்கக்கூடிய ஒரு கட்சியாக இதில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டில் மட்டும் உங்களுக்கு என்ன கோவம்ன்ற ஒரு கொஸ்டினோட நிற்கிறாங்க. மற்றபடி இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து புதிய கட்சிகள் முதற்கொண்டு இதை எதிர்த்து நிற்கிறது. இந்த இஷ்யூவை இது வந்து தனியான ஒரு திமுக மட்டுமே போராடி திமுக மட்டுமே வந்து கையில் எடுத்து திமுக மட்டுமே ஜெயிக்கக்கூடிய இஷ்யூ கிடையாது. இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு மொத்தமும் நிற்க வேண்டிய இஷ்யூ. ஒருவேளை நீங்கள் வந்து உயர்த்துங்க என்னன்னாலும் செய்யுங்க, இது வந்து ஒரு அரசியல் கட்சிகளுடைய பொலிட்டிக்கல் பவரை எந்த பர்சன்டேஜுக்குள்ளே வச்சுருக்குன்ற பிரச்சனை மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். இதை எனக்கு வந்து 39 சீட்டு தான் இருக்குது. நாளைக்கு நீ என் தயவே தேவையில்லை, நீ பீகார்லேயே பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்தால் கூட எனக்கு எம்பி பதவி கொடு, எனக்கு இது மினிஸ்டர் கொடுன்னு சொல்லி எந்த பார்கெயினும் பண்ண முடியாது. பவர்லெஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக போயிடுது சவுத்தில் இருக்கிறது பூரா. அந்த ஒரு பயமும் பொலிட்டிக்கல் கட்சிக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த தங்களுடைய தேவைக்காகவும் தான் அரசியல் கட்சிகள் போராடிக்கிறது. பக்கமே வந்து எதிர்ப்பு இருக்குது, ரெண்டு பேரையுமே மக்கள் விரும்பலை, தேர்தலையே விரும்பலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் மாற்றம் நான் தான் சொல்கிறேன், அதான் நான் சொன்னதான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு அதே நேரத்தில் விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்தால் இப்போ மாற்றம்னு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேருக்கு இல்லாத மாற்றம்னு வந்திருக்கும் போது அப்போ இவர் பக்கம் பெருவாரியான மக்கள் வந்து போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது அந்த மாற்றம் நிகழுமா இல்லையான்றது கொஸ்டினா இருக்கு. அதான் சார், அது வந்து கலவையான விமர்சனங்களோட வருது. தேர்தல் அடிக்கடி வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு, 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஒரு நாள் வந்து அந்த பிரச்சாரம் பண்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு தேர்தல் அதிகாரில இருந்து அவங்க கிட்ட இருந்து ப்ரெஷர் வருது, ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து ப்ரெஷர் வருது, ஆளுங்கட்சியில இருந்து, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இந்த டைம்ல அவரோட அடுத்த முடிவு என்னவா இருக்கும், அதுல வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இல்ல அதான் என்னன்னா, இப்போ ஒரு மாற்று வேணும்ன்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அதனால தான் இவர் வந்து இவ்வளவு தூரம் அந்த தேர்தலிலிருந்து உழைப்பிலிருந்து பின்வாங்கப்படும் போதும் இவர் மேலே இவ்வளவு விமர்சனங்கள் வைக்க போதும் தொடர்ந்து அந்த நம்பிக்கையும் அந்த ஆதரவையும் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற காரணம் ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நபர் வந்து கொஞ்சம் உழைப்பு குறைவான, அதற்கு தகுதிக்கு கொஞ்சம் குறைவானவராக இருந்தால் கூட பரவாயில்ல.
அவர் எங்களுக்காக வந்து முழுமையா நிக்க வேண்டாம். 8 மணி வரைக்கும் வந்து அனுமதி கொடுத்தாலும் 6 மணிக்கே கிளம்பி போனா கூட பரவாயில்ல. அவருக்கு வந்து அவர் வீட்டுல அவர் பர்சனலா பல விஷயம் வந்தாலும் பரவாயில்ல. இல்ல எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு இல்ல புரியல. இல்ல இது கொஞ்சம் வஞ்சு புகழ் ஷேனி இல்ல மாதிரி வஞ்சு தோணுது. நீங்க பண்றத பண்ணுங்க அப்புறம் என்ன இல்ல என்ன அதான் இப்ப நீங்க வந்து எது பண்ணாலும் விஜய் ஆதரிக்கிறதுன்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. தள்ளப்பட்டிருக்காங்களா வந்துட்டாங்களா தள்ளிக்கிட்டாங்க தன்னைத்தானே தானே அவர் ஒரு வேற வழி இல்ல. ஸ்டார்டம் அப்படின்னு ஸ்டார்டம் இல்ல. நீங்க இரண்டுக்குமே எனக்கு வெறுப்பா இருக்கு. இதை தாண்டி யாராவது ஒருத்தர் புதுசா வேணும்ன்ற மனநிலையில நான் இருக்கேன். அதே நேரத்துல நீங்க வர்றீங்க, வந்துட்டு நீங்க அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்க உங்களை நம்பிட்டோம் முழுசா. ஆனா நம்மள பிறகுதான் தெரியுது நீங்க பாதியிலே இவ்வளவு உழப்புறீங்கன்னு. பரவாயில்ல, சரி உழப்புங்க, ஆனாலும் நாங்க நம்பினதுனால உங்களை கண்டினியூ பண்றோம் அப்படின்னு கண்டினியூ ஆகுற மாதிரி தான் அவர் வந்து தேர்தல் ஆரம்பிச்ச இந்த காலத்துல இருந்து தன்னுடைய பல்வேறு விஷயங்கள்ல பேக் அடிக்கிறாரு. உழைப்பா ஒரு தேர்தல் களத்துல நம்ம 1000 விமர்சனம் வச்சாலும் 2 திராவிட கட்சிகளும் அதோடைய தலைவர்களும் கடந்த 15 நாளா காலை மாலை இரவு காலையில வாக்கிங் 70 வயசுல ஸ்டாலின் வந்து காலையில வாக்கிங்ல இருந்து நைட் வரைக்கும் பிரச்சாரம் பண்றாரு. உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாரு. 80 75 78 வயசுல எடப்பாடி பிரச்சாரம் பண்றாரு. எல்லாருமே பிரச்சாரம் பண்றாங்க அந்த வயதுல. ஆனா விஜய் வந்து கேட்டா எனக்கு வந்து அனுமதி கொடுக்கல, 8 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்தா கூட 6 மணிக்கே கிளம்பி போயிடுறேன், கேட்டா இவ்வளோ க்ரௌடு பெரிய க்ரௌடு கூடிடுது. இதனால நேரத்துலாம் வந்து இங்கே சென்னையில் ரோட் ஷோ போனார், எக்மோருக்கு போனால் 4 நேரத்துலாம் 6 மணிக்கு மேலே எக்மோருக்கு போயிருந்தா யாருமே ட்ரெயின் ஏறி இருக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் கூடிருச்சு. அப்போ அதனால பாதியில பிரச்சாரத்தை கட் பண்ணிட்டு 6 மணிக்கே கிளம்பி போயிடுறாரு. இந்த மாதிரி சொல்லி தப்பிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னன்னா ஒரு அனுதாபத்தை தொடர்ந்து தன் மீது, அதாவது தனக்கு வந்து இப்போ நீங்க ரோட்ல 2 பேர் சண்டை போடுறாங்க, ஒருத்தனை போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னா உங்களுக்கு படக்குன்னு கோபம் யார் மேல வரும்? அடிக்கிறவன் மேலதான் வரும். தப்பு பண்ணவனா அடி வாங்குறவன் தப்பு பண்ணவனா இருந்தா கூட அந்த அடிக்கிறவன் பக்கம் நியாயம் இருந்தா கூட உங்களுக்கு பார்க்கும்போது என்ன வரும்னா ஏன் இப்படி போட்டு அடிக்கிறான், அந்த அடி வாங்குறவன் மேலதான் அனுதாபம் வரும். அப்போ அதை வந்து அரசியல் விஷயமா மாத்துறாரு விஜய். தொடர்ந்து நான் வஞ்சிக்கப்படுறேன், தொடர்ந்து நான் வந்து எனக்கு எந்த அனுமதியும் தர்றதில்லை, தொடர்ந்து இது பண்றது இல்லைன்றது மூலமா ஒரு அனுதாபத்தை அவர் வெளிப்படுத்த முயற்சிக்கிறார். இதை மாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. இது அவருக்கு வந்து ஒர்க் அவுட்டும் ஆகுது. இப்ப அவர் நம்புறவங்க அவர் பாட்டுக்கு அமைதியா இருந்தா கூட அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் பண்ணிட்டு போயிருப்பாரு. 41 பேர் இறந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. அடுத்தடுத்து விஜய் வந்து தொடர்ந்து படத்தை வந்து தடை பண்றாங்க, படத்தை வெளியிட மாட்டேன்றாங்க, அவர் குடும்ப விஷயங்களை பெரிய விஷயமா இஷ்யூவா மாத்துறாங்க, அவர் வந்து என்னை பிரச்சாரத்துக்கே விட மாட்டேன்றாங்க, எனக்கு அனுமதி தர மாட்டேன்றாங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் அனுதாபத்தை உருவாக்குவதற்கு உண்டான விஷயமா தான் இருக்குது. இப்போ இந்த அனுதாபம் ஓட்டுக்களா மாறுமா? இவ்வளவு பெரிய ஆதரவும் இந்த அனுதாபம் ஒன்னா இணைகிற இடத்துல ஓட்டா மாறுனா அது ஒரு மேஜிக். சரி, 2 தொகுதியில நிக்கிறாரு, பெரம்பூர் எப்படி இருக்கு, திருச்சி கிழக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா விஜயை விட 100 மடங்கு உழைக்கிறாங்க அந்த 2 பக்கமும் ஆப்போசிட்ல நிக்கிற ஆட்கள். நீங்க சத்யபாமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, திலகபாமா எடுத்துக்கிட்டீங்கன்னா திலகபாமா உழைக்கிற உழைப்பு வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி திருச்சி கிழக்குல இனிக்கோ இருதயராஜ் கொடூரமா உழைக்கிறாரு. இவங்க 2 பேருமே விஜய் எதிர்த்து இவ்வளவு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் அவர் வரவே இல்லை தொகுதிக்கு. வந்தா கூட நேற்று பெரம்பூர்ல போய் பிரச்சாரம் பண்ணல, திருச்சி கிழக்குல இது வரைக்கும் வந்து மைக்கை பிடிச்சி பேசி இதுதான் அதுதான் எதுவும் பெரிய பிரச்சாரம் பண்ணிடல. 2 தரப்புமே வராத நேரத்துல ஒரு யூகமான ஒரு மாயாவியை எதிர்த்து போட்டிடுற மாதிரி தான் 2 பேரும் போட்டிடுறாங்க. சரி, போட்டிடுறாங்களே, இவங்களுக்கு உண்டான ஆதரவுகள் பலங்கள் கரெக்டா இருக்கான்னு பார்த்தா இப்போ திலகபாமா எடுத்துக்கிட்டீங்கன்னா திலகபாமாவுக்கு சுத்தமாவே வந்து ஃபண்டு முதற்கொண்டு எதுவுமே வரல. அந்த அம்மா சொந்த கையை ஊனி தான் வந்து பெரம்பூருக்குள்ள பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை மீறி இது எவ்வளவு தூரத்துக்கு போய் சேரும்ன்றது தெரியல. இனிகோ இருதயராஜ் எடுத்தீங்கன்னா அவர் தெருவா சந்தா போய்கிட்டே தான் இருக்காரு. அவர் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு, அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன். கடந்த 5 வருஷத்துல நான் அந்த ஈஸியா போய் பார்க்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவா இனிகோ இருதயராஜ் இருக்காருன்ற பேச்சு உள்ள இருக்குது. இதை மீறி இதை 2ஐயும் ஈஸியா டேக்கிள் பண்ணி வரக்கூடிய விஷயமா விஜய்ன்ற பெரிய பிம்பம் 2 தொகுதியிலையுமே இருக்கு. அப்போ எதுவுமே வந்து அறுதிட்டு கூற முடியாத சூழ்நிலை தான் இந்த 2 தொகுதியிலையுமே இருக்கு. ஏன்னா விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் நடந்தா மேஜிக், இல்லைன்னா 0. அந்த மேஜிக் வந்து இந்த 2 தொகுதியிலையும் நடக்குமான்றது பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே சார், இன்றைய சூழல் குறித்து ரொம்ப அருமையா ரொம்ப பொறுமையா எவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதுக்காக நன்றி. இதே மாதிரி உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.